ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக சூட் ஆகிற மாதிரியான 3 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பருப்பே இல்லாமல் செய்கிற தக்காளி சாம்பார் தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நமக்கு ரோட்டு கடைகள்லாம் இந்த சாம்பார் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதை எப்படி இப்போ வீட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பில். ஒரு நிமிஷம் மட்டும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது போல் நம்ம சின்ன வெங்காயம் கூட எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி குக்கரில் வேக தான் வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப மசிங்கிற அளவுக்கு நம்ம வதக்கணும்னு தேவையில்லை. 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிட்டு இதோட மசாலா சேர்த்துடலாம். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நம்ம சாம்பார் தூள் மட்டும் சேர்த்தா போதும். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். காரத்துக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் தான் நமக்கு நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இனி நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் மட்டும் வச்சாலே போதும். அந்த ராஸ்மல் எல்லாமே போய் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பாத்திரத்தில் கூட இது மாதிரியே பண்ணிடலாம். இப்போது நம்ம திருப்பி மசிச்சுக்கலாம். நல்லா கடைஞ்சிருங்க. இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி திருப்பி நம்ம கொதிக்க வைக்கணும். தண்ணி ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு வச்சுக்கிடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம பருப்பு எதுவும் சேர்க்குறதுனால ரொம்ப திக்காக நமக்கு இருக்காது. ஸோ திக்காக வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லைனா 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இந்த பொட்டுக்கடலையோட ராஸ்மல் போகணும். அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கும்போது நல்லா சாம்பார் திக்காக சூப்பராக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டு மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். ரொம்ப வாசனையாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ரைஸுக்கு அந்த அளவுக்கு எடுக்காது. இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். ஒரு கையளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு அதிகமாக எடுக்க வேண்டாம். இதெல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸுமே போடலாம். வெஜிடபிள்ஸ் இல்லாமல் ப்ளெயினாக தக்காளி மட்டும் போட்டு கூட பண்ணலாம். 4-5 பல் பூண்டு, ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கிறேன். புளி எதுவுமே இதுக்கு ஊற்றக்கூடாது. மூழ்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சோன்னா அந்த பருப்பெல்லாம் நல்லா குலைவாக எல்லாமே சூப்பராக கரெக்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இனி நம்ம கடைஞ்சிக்கிடலாம். கடைஞ்சிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம ஊற்றி திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கணும். நான் பச்சை மிளகா ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். இப்போ லாஸ்ட் தான் சேர்த்தேன். உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு 4-5 கொதி வந்ததும் நல்லா ஒரு கை அளவுக்கு மல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இனி நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வெந்ததும் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி சாம்பாருக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை சட்னி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 2 மினிட்ஸில் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இது தோசை இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு பொரிகடலை எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கிடலாம். ஒரு சில் தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட வேண்டாம். கம்மியாக எடுத்துக்கிடலாம் தேங்காய். இப்போ 1 கப் எடுத்தோன்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு வத்தல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிடலாம். இனி தாளித்து கொட்டிட வேண்டியதான். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கிறேன். ஆனியன் போட்டு கூட நம்ம தாளிச்சிக்கிடலாம். நமக்கு இப்போ இட்லிக்கெலாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். தோசைக்கு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் திக்காக நம்ம செஞ்சுக்கலாம். இனி உப்பு போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக
சரி இட்லி சாம்பாருக்கு பதில் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.